இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் 3 நாட்களாக சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. காணாமல் போன மழைநீர் வடிகால் ஓடையை கண்டுபிடிக்க கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். செங்கம் அருகே பக்கவாட்டு தடுப்புச் சுவர் இல்லாத ஆற்று பாலம். தினம்தோறும் ஆபத்தான முறையில் பாலத்தை கடக்கும் மக்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. 1000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. தமிழகம் முழுவதும் நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். வேதாரண்யம் அருகே பக்தர்கள் மீது வாழைப்பழம் வீசும் வினோத திருவிழா. போட்டி போட்டுக்கொண்டு வாழைப்பழங்களை பிடித்த பக்தர்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் காணாமல் போன ஓடையை கண்டுபிடித்து தரக்கோரி பொதுமக்கள் ஊராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் காட்டாத்துறை ஊராட்சியில் அமைந்துள்ள முளகுமூடு சாணிக்குழி ஆகிய பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழை காரணமாக சாணிக்குழி கிராம சாலையில் தேங்கிய மழைநீர் தற்பொழுது வரை வடியவில்லை. மழைநீர் வடியாததால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். முளகுமூடு பகுதியில் உள்ள வடிகால் ஓடையை சிலர் ஆக்கிரமித்திருப்பதால் அந்த பகுதியில் மழைநீர் வடியவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காணாமல் போன மழைநீர் ஓடையை கண்டுபிடித்து தரக்கோரி வடிகால் மீட்பு குழுவினர் மற்றும் பொதுமக்கள் காட்டாத்துறை ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மழைநீர் ஓடை காலங்காலமாக சென்றுட்டு இருந்தது. பட்டா நில வழியாக தான் மழைநீர் ஓடை போயிட்டு இருந்தது. அந்த டைமில் யாருமே அடைக்கல, யாரும் எதுவும் செய்யலை. இப்போ 2022 77,000 ரூபாயில் இந்த பஞ்சாயத்து ஓடை சீரமைக்கப்பட்டது. சீரமைக்கப்பட்ட ஓடையை தனியார் அடைச்சி வச்சு சாலையில் 5 அடிக்கு தண்ணி தேங்கி நிற்குது. இந்த தண்ணி அகற்றுக்கு அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்காதனால தான் இன்னும் இந்த பொதுமக்கள் எல்லாம் இங்கே திரண்டு பஞ்சாயத்து ஆஃபீஸை முற்றுகையிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுது. ஏன்னா மாணவ மாணவிகளுக்கு நடந்து செல்ல முடியலை, வாகன ஓட்டிகளை கடந்து செல்ல முடியலை. பல முறை அதிகாரிகள்கிட்ட முறையிட்டோம். அவங்க ஒவ்வொரு டைம்லையும் 10 நாள் 5 நாள் டைம் கேட்கறத தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இது பலமுறை இன்னும் நேற்று நடந்த சம்பவம் இல்லை, 6 மாசமாட்டு இந்த யாருக்குமே கடந்து செல்ல முடியாத ஒரு அவல நிலையில அந்த பகுதி காணப்படுகிறது. செங்கம் அருகே ஆற்று பாலத்தின் தடுப்பு சுவர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கொட்டாவூர் ஊராட்சியில் கோ அண்ணா நகர் கிராமம் அமைந்துள்ளது. இக்கிராமத்தின் வழியாக செல்லும் செய்யாற்றின் குறுக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்பு தரைப்பாலம் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த கனமழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த தரைப்பாலத்தின் பக்கவாட்டு சுவர்கள் சேதமடைந்தன. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பக்கவாட்டு சுவர்கள் இல்லாத தரைப்பாலம் வழியாக சென்று வருகின்றனர். இரவு நேரங்களில் தரைப்பாலத்தை கடந்து செல்லும் போது வாகனங்கள் ஆற்றில் தவறி பாயும் அபாய நிலை ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே போர்க்கால அடிப்படையில் தரைப்பாலம் இருபுறமும் தடுப்பு சுவர் அமைக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் கொட்டாவூர் அண்ணா நகர் கிராம சாலை செல்லும் இடத்தில் செய்யாற்று குறுக்கு பாலம் இருக்கிறது. 20-25 ஆண்டு காலத்துக்கு முன் போராட்டத்திற்கு பின் ஒரு 10 ஆண்டுக்கு முன் ஆற்று பாலம் அமைத்து தந்தார்கள். இதனால் ஆற்று செய்யார் வெள்ளம் பெருக்கெடுத்து அதன் பிறகு அந்த மேம்பாலத்தில் கட்டப்பட்டிருந்த தடுப்பு சுவர்கள் உடைந்து விழுந்து விட்டது. இதனால் தண்ணி வரும் காலத்தில், மழை காலத்தில்
பள்ளி கல்லூரி செல்லும் பிள்ளைகளுக்கு ரொம்ப அவஸ்தையாக இருக்கிறது. கிராம ஆய்வாளர்களும் எத்தனையோ மனு கொடுத்து பார்த்திருக்கிறோம். இப்பொழுதும் அதை பார்த்து சரிபார்க்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கேட்டுக்கொள்கிறேன். ஓமலூர் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 1000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல 100 ஏக்கரில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்து வருகின்றனர். வாழை மரங்கள் நன்கு வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் சுமார் 1000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சேதமடைந்த வாழை தோட்டங்களில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். உத்திரமேரூர் அருகே சுழல் காற்று வான் உயரத்திற்கு எழும்பியதால் லாரி ஓட்டுநர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் பொறுப்பந்தல் கிராமத்தில் தனியார் கல்குவாரி அமைந்துள்ளது. அங்கு ஏராளமான லாரிகள் நின்று கொண்டிருந்த போது திடீரென சுழல் காற்று வீசியது. தரையில் இருந்து வான் உயரத்திற்கு சுழன்று கொண்ட சுழல் காற்று வேகமாக நகர்ந்ததால் அங்கிருந்த லாரி ஓட்டுநர்கள் ஓட்டம் பிடித்தனர். முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தினர் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்குவது, பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை ஒதுக்குவது, ரேஷன் பொருட்களை பாக்கெட்டில் வழங்குவது உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சாலை அருகே தமிழ்நாடு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் கலந்து கொண்டு 30 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் கருப்பு ஆடை அணிந்து பங்கேற்றனர். கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். வேதாரண்யம் அருகே உள்ள மாப்பிள்ளை வீரன் கோவிலில் பக்தர்கள் மீது வாழைப்பழம் வீசும் வினோத திருவிழா நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தகட்டூரில் மாப்பிள்ளை வீரன் திருமேனியம்மன் கோவில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு விழாவையொட்டி பக்தர்கள் மீது வாழைப்பழத்தை வீசும் வினோத திருவிழா நடைபெற்றது. கோவில் நிர்வாகத்தினர் வாழைப்பழங்களை வீசிய நிலையில் அவற்றை பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பிடித்தனர். இந்த வாழைப்பழங்களை உண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மற்றும் வாழ்வு வளம் பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அகிலான
தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் மறுசீரமைப்பு பணிகள் குறித்து மீனவர் நலத்துறை ஆணையர் கஜலட்சுமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் மற்றும் இணையம் மண்டலங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்ய ஏதுவாக தேங்காய்பட்டினம் பொழிமுக பகுதியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டது. கடல் சீற்றம் காரணமாக இந்த துறைமுகத்தின் முகத்துவாரம் பலத்த சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து தேங்காய்பட்டினம் துறைமுகத்தை மறுசீரமைப்பு செய்த தமிழக அரசு நிதி ஒதுக்கி பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் துறைமுக மறுசீரமைப்பு பணிகள் குறித்து மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை ஆணையர் கஜலட்சுமி நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது அவர் மறுசீரமைப்பு பணிகளை இந்த ஆண்டு டிசம்பருக்குள் முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். கொடைக்கானல் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் இருந்து ஜூபிட்டர் மூனை தொலைநோக்கி மூலம் பார்ப்பதற்கு QR கோட் மூலம் முன்பதிவு செய்யும் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள வானிலை ஆராய்ச்சி மையத்தில் விண்வெளியில் ஏற்படும் மாற்றங்கள் ஆய்வு செய்வதற்காக ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட்டது. அங்குள்ள அருங்காட்சியகத்தில் விண்வெளியில் நடக்கும் மாற்றங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் மாதத்திற்கு 1 அல்லது 2 முறைகள் வானில் தெளிவாக இருக்கும்போது தொலைநோக்கியின் உதவியுடன் ஜூபிட்டர் மூனை பார்க்கும் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வை பார்க்க விரும்பும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக கொடைக்கானல் வானிலை ஆராய்ச்சி நிலையம் QR கோடு ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. சூரிய அருங்காட்சியகம் உள்ளது. இதுக்காக பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மாணவ மாணவிகளும் இந்த விடுமுறைக்காக கொடைக்கானல் வருகை தந்தால் எங்கள் அருங்காட்சியை கட்டாய வரவும். அதற்காக நாங்கள் ஒரு சிறப்பு கூகுள் ஃபார்ம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இங்கே வருகை தரலாம். தரக்கூடிய ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் 12 வயதுக்கு மேற்பட்ட வயது உள்ளவர்களுக்கு கட்டணமாக ரூபாய் 50 வசூலிக்கப்படுகிறது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த அருங்காட்சியகம் திறந்திருக்கும். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் பொதுத்துறை ஓய்வூதியர் பேரமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு சமீபத்தில் பரிந்துரை செய்துள்ள 8வது ஓய்வூதிய குழு அறிக்கையின் அடிப்படையில் சம்பள உயர்வு பெறும் பொழுது ஓய்வூதியதாரர்களுக்கு அறிவிப்பு பொருந்தாது என்று சட்ட திருத்தம் செய்துள்ளது. இதற்கு எதிராக பொதுத்துறை ஓய்வூதியர் பேரமைப்பினர் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஓய்வூதியர்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்தினை உடனடியாக திரும்ப பெறுமாறு அவர்கள் மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சிதிலமடைந்த கட்டடத்தில் நூலகம் இயங்கி வருவதால் வாசகர்கள் பீதியடைந்துள்ளனர். நாச்சிப்பட்டு கிராமத்தில் சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2010ஆம் ஆண்டு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நூலகம் கட்டப்பட்டது. முறையான பராமரிப்பு பணிகள் நடைபெறாததால் தற்பொழுது அந்த நூலகத்தின் மேற்கூரை மற்றும் சுவர்கள் விரிசலடைந்து காணப்படுகிறது. இதனால் பீதியடைந்துள்ள வாசகர்கள் நூலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டித்தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வழி தவறி குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த நரி பத்திரமாக மீட்கப்பட்டது. அருப்புக்கோட்டையில் உள்ள சமூக வனக்காடுகளில் சிங்கம், புலி, மான், காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய நரி ஒன்று அருப்புக்கோட்டை அருகே காந்தி நகரில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது. பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்டு பயந்து போய் வீட்டின் சந்தில் மறைந்திருந்த அந்த நரியை வனத்துறை அதிகாரிகள் பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்குட்பட்ட நுட வைத்தியசாலையில் சூரிய ஒளி மின்கம்பம் முறிந்து விழுந்து கிடக்கிறது. கீழே விழுந்து கிடக்கும் போதும் சூரிய ஒளி மின்கம்பத்தில் உள்ள மின்விளக்கு இரவு நேரங்களில் ஒளிர்கிறது. 2 மாதங்களாக இதே நிலையில் இருக்கும் சூரிய ஒளி மின்கம்பத்தை சீரமைக்கவோ அகற்றவோ மானாமதுரை நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இரவில் மின்விளக்கு வசதி இல்லாததால் நுட வைத்தியசாலை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சத்துடன் அந்த பகுதியை கடந்து செல்கின்றனர்.
எனவே முறிந்து விழுந்த சூரிய ஒளி மின்கம்பத்தை உடனடியாக சீரமைக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு நகரில் வாழைத்தார்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி வத்தலகுண்டு நகரில் வாழைத்தார்களின் வரத்து அதிகரித்த நிலையில் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட வாழைத்தார்கள் விற்பனையானது. கடந்த வாரத்தில் 150 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒட்டு ரக வாழைத்தார் தற்பொழுது 300 ரூபாய்க்கும், நாட்டு வாழைத்தார் 400 ரூபாயில் இருந்து 700 ரூபாய் வரையும் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மார்க்கெட்டில் பங்குனி உத்திர திருவிழா முன்னிட்டு காய் வரத்து கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு. அதே மாதிரி விலையும் அந்த அதிகமான தார் வந்திருந்தாலும் விலையும் எங்களுக்கு அதிகமாகவே வியாபாரம் நடக்குது. அதே மாதிரி இப்போ சம்சாரியை கொண்டு வர்றது சுத்துப்பட்டு கிராமத்தில் தான் நிறைய காய்கள் வந்திருக்கு. அதே மாதிரி பூசாரிப்பட்டி, குறும்பப்பட்டி, பரசுராமபுரம், பழையவத்தில் கொண்டு, அதே மாதிரி விராலிப்பட்டி, இங்கிட்டு கண்ணாவட்டி, சக்காவட்டி. மதுரை மாவட்டம் சோழவந்தான் உச்ச மாகாளியம்மன் கோவிலில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. சோழவந்தான் பூமேட்டு தெரு பகுதியில் அமைந்துள்ள உச்ச மாகாளியம்மன் மற்றும் வடகத்தி காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பால்குட ஊர்வலம் இன்று நடைபெற்ற நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் ஏந்தி சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வணங்கினர். தொடர்ந்து 12 திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்ற நிலையில் சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நாகப்பட்டினத்தில் அபித குஜாம்பால் உடனுரை அமர நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 31ஆம் தேதி பிரம்மோற்சவ விழா தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அபித குஜாம்பால் மற்றும் அமர நந்தீஸ்வரர் சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்ற நிலையில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கூடங்குளத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியில் ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் செட்டிக்குளத்தில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. வின்ஸ்டர் வான்ஷூ ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற போட்டியில் கட்டா, குமித்தே பிரிவில் சப் ஜூனியர் கராத்தே போட்டியில் ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு இந்திய ராணுவத்தின் சுபேதார் கருமேனிநாதன் பங்கேற்று பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்த தகுதி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் வரும் மே மாதம் திருச்சியில் நடைபெறும் மாநில அளவிலான கராத்தே போட்டியில் பங்கேற்க உள்ளனர். பத்தாம் வகுப்பு மாணவி ஒருவர் யோகாசனங்களை செய்தவாறு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து உலக சாதனை படைத்துள்ளார். சென்னை பல்லாவரத்தை அடுத்த கீழ்கட்டளை பகுதியைச் சேர்ந்தவர் மாணவி தமிழ்மணி. 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி தமிழ்மணி உலக ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு உலக சாதனை படைக்க விரும்பினார். இதனைத் தொடர்ந்து அந்த மாணவி செயற்கை புல்வெளியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் 1382 யோகாசனங்களை செய்து அசத்தினார். பாருங்க. ஒன்றரை மணி நேரத்தில் வெவ்வேறு யோகாசனங்களை செய்து கொண்டே நடந்து சென்ற இந்த சாதனை நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறவுள்ளது.
மேலும் மாணவி தமிழ்மணிக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கப்பட்டது.